morning, boys. Today we are going to learn the supplementary reading Crossing the River, written by Manoj Das. Crossing the River, page number 112. Turn to page number 112 in your English book. வணக்கம் மாணவர்களே, நாம் இன்னைக்கு படிக்க போகும் பாடத்தின் தலைப்பு கிராசிங் த ரிவர். எழுதியவர் மனோஜ் தாஸ். கிராசிங் த ரிவர். வாட் இஸ் த மீனிங் ஃபார் கிராசிங் த ரிவர்? சரி, ரிவர், we know the meaning for river, ஆற்றை கடத்தல் அப்படிங்கிறது மாதிரி மீனிங். கிராசிங் த ரிவர், ஒரு ஆற்றை கடந்து செல்வது பற்றி இங்கே மனோஜ் தாஸ் அப்படிங்கிற எழுத்தாளர் ஒரு சிறுகதையை நமக்கு எழுதியிருக்காங்க. I'm reading the paragraph. See your book. The celebrated Pundit had many disciples and admirers. Among them was the landlord of the area who lived on the other side of the river. The celebrated Pundit, ஒரு நன்றாக கற்றறிந்தவர், had many disciples, அவரை பின்தொடர்பவர்கள், disciplesனா followers, and admirers, அவரை சுற்றி இருக்கக்கூடிய கூட்டம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு செலிப்ரேட்டட் பண்டிட்டை சுற்றி இருப்பாங்க. Among them was the landlord of the area who lived on the other side of the river. அவர்களுக்குள்ளாக யார் இருக்காங்க அப்படின்னா, ஒரு லேண்ட்லார்ட், ஒரு நிறைய நிலம் வச்சுருப்பாங்கல்ல, லேண்ட்லார்ட், ஜமீன்தார் அப்படிங்கும்போது, லைக் தட் a man of the area who lived on the other side of the river. அவர் என்ன பண்ணுறாங்க, ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கிறார். சரியா? இல்லை நமக்கு என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்கன்னா, லேண்ட்லார்ட் அப்படிங்கிற கேரக்டர் யூஸ் பண்ணுறாங்க, பண்டிட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ், அண்ட் தட் இஸ் எ ரிவர், அதில் ஒரு ஆறு இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த கதை பேராகிராஃப் மூலமாக நமக்கு தெரிகிறது. நெக்ஸ்ட் பேராகிராஃப். The landlord had commissioned a poor milkmaid, Moti, to supply a tumbler full of milk to the Pundit every day in the morning. The milkmaid discharged her duty faithfully day after day. She crossed the river by the help of a ferry boat and returned home in the same way after delivering the milk at the Pundit's household. Often the Pundit himself received the milk. Moti prostrated before him. The landlord, நமக்கு ஏற்கனவே அந்த கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கல்ல லாஸ்ட் பேராகிராஃபில். The landlord had commissioned a poor milkmaid, ஒரு ஏழையான வியாபாரம் செய்கிற ஒரு லேடி, மோட்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. டு சப்ளை a tumbler full of milk to the Pundit. அவங்களோட டியூட்டி என்ன கமிஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, மில்க் வந்து கொடுக்கணும், a tumbler full of milk வந்து இந்த பண்டிட்டுக்கு எவ்ரிடே இந்த மார்னிங், எப்பவும் காலையிலே போய் என்ன பண்ணணும், ஆஃப் மில்க் வந்து அந்த பண்டிட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற வேலையை வந்து அந்த லேண்ட்லார்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த மோட்டி அப்படிங்கிற கேரக்டர். த மில்க் மேட் டிஸ்சார்ஜ் ஹேர் டியூட்டி ஃபைட்ஃபுல்லி. இந்த பால் வியாபாரம் செய்கிறவங்களும் அந்த மோட்டி வந்து அவங்களோட டியூட்டி வந்து ஃபைட்ஃபுல்லாக, ரொம்ப நம்பிக்கையாக காலையில் அந்த குறிப்பிட்ட டைமுக்கு அவங்க கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, கொடுக்காங்க. She crossed the river by the help of a ferry boat and returned home in the same way after delivering the milk at the Pundit's household. She crossed the river, அவங்க வந்து ஆற்றை கடந்து சென்றால் தான் அந்த பண்டிட் இருக்க வீட்டை அடைய முடியும். She crossed the river by the help of boat, ஒரு சிறு போட் மூலமாக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஆற்றை கடந்து செல்கிறார்கள். Returned home in the same way after delivering the milk at the Pundit's household. மறுபடியும் ஆற்றை கடந்து வர்றதுக்கு அந்த போட்டை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, கடந்து வர்றாங்க. Often the Pundit himself received the milk. Moti prostrated before him. சில பண்டிட் வந்து என்ன பண்ணுவார், அந்த பாலை வந்து என்ன பண்ணுறாரு, ரிசீவ் பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மோட்டி ப்ரொஸ்ட்ரேட்டட் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த சாஷ்டாங்கமாக காலில் வந்து வழங்குவாங்கல்ல, லைக் தட், பிஃபோர் ஆசி வாங்குவாங்கல்ல, லைக் தட் என்ன பண்ணுறாங்க, பண்டிட் வந்து பால் வாங்க, இவங்க வந்து அவங்க சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆசீர்வாதம் வாங்குறாங்க. She did not fail in her duty even if on smoke days it returned heavily. அவங்க ஒரு நாள் அவங்க டியூட்டிலேருந்து தவறவே இல்லை, டெய்லி என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக அந்த குறிப்பிட்ட டைமுக்கு. ஸ்மோக் டேஸ் இட் ரிட்டைன் ஹெவிலி அப்படிங்கிறது சில நேரம் பனி பொழியும் பொழுது அந்த இடமே எப்படி இருக்கும், காலையில் பார்க்குறதுக்கு வெண்மையாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் கூட இவங்க என்ன பண்ணுறதில்ல, அவங்களோட டியூட்டிலேருந்து ஃபெயில் ஆகிறதில்ல. What a great privilege it is to serve a great Pundit. She would tell those toil who would sympathize for her continuous toil. What a great privilege it is to serve a great Pundit.
இது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம். இந்த பண்டிட்டுக்கு நான் வந்து மில்க் டெலிவரி பண்ணுறது வந்து எனக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி சி வுட் டெல் த ஸ்டைல் குட் சிம்பத்தைஸ். இவங்களோட கூட உள்ளவங்க வந்து அவங்க வேலை பெரிய எனக்கு அதிகாலையிலே எழும்பி போய் டெய்லி கொடுத்துட்டு ஆற்றை கடந்து போய் கொடுத்துட்டு வரணும். அதனால் அதை பார்த்து பரிதாபப்படுறவங்களுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, அது வந்து எனக்கு ஒரு பெரிய பாக்கியம், நான் வந்து இது தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. The Pundit was an eloquent speaker. Whenever he gave a discourse, hundreds of people gathered to listen to him. The milkmaid too made it a point to stand behind the audience. Not that she understood much, but she was sure that the Pundit was speaking about God and truth and similar tough and complex matters. How much knowledge the man must be possessing to hold so many people spellbound for hours. Only one who is very near to God and truth can command such wisdom, she thought. She was happy that she made a humble contribution towards the Pandit's physical well being by regularly supplying him with pure milk. The Pandit was an eloquent speaker. Eloquent meaning என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா fluent or expressive. சரி, நன்றாக பேசக்கூடிய நபர் பண்டிட் அப்படிங்கிறது. ஏற்கனவே நன்றாக கற்றறிந்த நபர், நன்றாக பேசுவார். Whenever he gave a discourse, hundreds of people gathered to listen to him. Discourse அப்படிங்கிறதுக்கு மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஷன் ஆர் ஸ்போக்கன் கம்யூனிகேஷன். அவர் எப்போல்லாம் அவரோட உரையை ஆற்றுகிறாரோ, பேச தொடங்குகிறாரோ, அப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பீப்புள் கேதர், நூற்றுக்கணக்கான மக்கள் அவருடைய பேச்சை கேட்பதற்காக அங்கு ஆர்வமாக கூடியிருக்கிறார்கள். The milkmaid too made it a point to stand behind the audience. இந்த பால் வியாபாரம் செய்யக்கூடிய மில்க்மெய்ட் மோட்டி அப்படிங்கிற கேரக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாரும் ஆடியன்ஸுக்கு பின்னாடி நின்று என்ன பண்ணுறாங்க, த மோட்டி அப்படிங்கிற கேரக்டர் மில்க்மெய்ட். Not that she understood much, but she was sure that the Pandit was speaking about God and truth and similar tough and complex matters. இவங்களுக்கு அந்த அளவுக்கு அதிகமாக புரியவில்லை என்றாலும் அவங்களுக்கு தெரிந்தது என்னென்னா, இந்த அளவுக்கு பேசுகிறாங்க அப்படின்னா நியர் டு காட் அண்ட் ட்ரூத். அவங்க என்ன பண்ணணும், கண்டிப்பாக கடவுளை பற்றியும் உண்மை பற்றியும் அறிந்திருக்க வேண்டும். அண்ட் சிமிலர் டஃப் அண்ட் காம்ப்ளெக்ஸ் மேட்டர்ஸ், ரொம்ப கடினமாக குழப்பமான காரியங்களை கூட இவங்க என்ன பண்ணுறாங்க, எளிதாக விளக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி த மில்க்மெய்ட் மோட்டிவ் திங்க் பண்ணுறாங்க. ஹவு மச் நாலேஜ் த மேன் மஸ்ட் பி பொசஸிங் டு ஹோல்ட் so many people spellbound for hours. Only one who is very near to God and truth can command such wisdom. How much knowledge, எவ்வளவு அறிவு இருக்குது உங்களுக்கு, எவ்வளவு அறிவு இருக்கிறது. must be possessing to hold so many people spellbound for hours. spellbound அப்படிங்கிறது fascinating or captivating. சரி, நூற்றுக்கணக்கான மக்களை வந்து ஒரே இடத்துல இவங்களோட பேச்சை கேட்குற மாதிரி வைக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு எவ்வளோக்குள்ள நாலேஜ் இருக்கும். Only one who is very near to God and truth can command such. கடவுளுக்கு அருகாமையில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு அறிவு கிடைக்கும். விஸ்டம் அப்படிங்கிறது அறிவு, அவங்களுக்கு இந்த அளவுக்கு அறிவு கிடைக்கும் அப்படின்னு சீத்தாட் இவங்க நினைக்கிறாங்க. She was happy that she made a humble contribution towards the Pandit's physical well-being by regularly supplying him with pure milk. மோட்டி கேரக்டருக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது இந்த மில்க்மெய்ட் கேரக்டர். Why? Because she is contributing to the physical of the Pandit. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களோட கான்ட்ரிபியூஷன், இவங்க வந்து டெய்லி காலையில் மில்க் வந்து கொடுக்குறதுனால அவங்களோட உடம்புக்கு நல்லது பண்ணுறதுனால இவங்களுக்கு அதை நினச்சி ஒரு ஹாப்பியாக இருக்குது. Even if the Lord fails to pay me for the milk and my labor, I will not fail in my duty, she resolved. Even if the landlord fails to pay me for the milk and my labor. landlord அப்படிங்கிற கேரக்டர் நம்ம ஃபஸ்ட் பேராகிராஃபில் பார்த்தோம்ல, அந்த லேண்ட்லார்ட் வந்து ஒரு வேளை எனக்கு இப்போ அவங்க தான் எனக்கு பே பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் வந்து மில்க் கொண்டு போய் டெய்லி கொடுத்துட்டு வர்றதுக்காக செலவு வந்து பே பண்ணுறது யார் அப்படின்னா அந்த லேண்ட்லார்ட். ஒரு வேளை அவர் ஃபெயில் ஆகிட்டா, எனக்கு கொடுக்க முடியவில்லைன்னா அப்படின்னா நான் இந்த வேலையை விட்டுற மாட்டேன். ஐ வில் நாட் ஃபெயில் இன் மை டியூட்டி. அவங்க கொடுக்க முடியும், அவங்க எனக்கு காசு கொடுக்கலனாலுமே நான் என்ன பண்ணுவேன், இந்த பண்டிட்டுக்கு டெய்லி வந்து என்னோடய டியூட்டியை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ரிசால்வ் அப்படின்னா டிட்டர்மைன் டு டூ சம்திங், கண்டிப்பாக இதை செய்வேன் அப்படின்னு முடிவெடுக்காங்க. தட் இஸ் கால்ட் ரிசால்வ். ஒன் டே வைல் ரிசீவிங் த மில்க் த பண்டிட் மோட்டி, விமன் கேன் யூ பிரிங் த மில்க்
at the least an hour before the sunrise for only a month. I am under a vow for performing a certain ritual for which I need the milk that yearly. One day while receiving the milk, the Pandit told Moti. ஒரு நாள் பால் வாங்கும்போது அந்த பண்டிட் வந்து இந்த மோட்டி அப்படிங்கிற மில்க் மேட்டிட்ட சொல்கிறாங்க, விமன் கேன் யூ பிரிங் த மில்க் அட் த லீஸ்ட் an hour பிஃபோர் த சன்ரைஸ் ஃபார் ஒன் டே அ மேன். பெண்ணே, கேன் யூ பிரிங் த மில்க் அட்லீஸ்ட் an hour பிஃபோர், ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு கொண்டு வர முடியுமா? சன்ரைஸ் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி, சன்ரைஸ் அப்படிங்கிறது அதிகாலை, அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீ எனக்கு கொண்டு வர முடியுமா? ஐ am under a vow for performing a certain ritual for which I need the milk that yearly. நான் வந்து ஒரு பெர்ஃபார்மிங் சர்டன் ரிச்சுவல் அப்படிங்கிறது ரிலீஜியஸ் ஆர் ஒரு செரிமனி, சரியா, ஒரு வழிபாடு. அதுக்காக எனக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்குது, நான் அதிகாலையிலேயே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எழுப்பி பண்ண வேண்டியது இருக்கிறதுனால எனக்கு வந்து மில்க் வந்து டெய்லி 1 ஹவருக்கு முன்னாடி வேணும், உங்களால் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. I will do as you say, O master, the milkmaid assured him enthusiastically. I will do as you say, O master. நீங்கள் சொல்கிறபடியே நான் செய்கிறேன். நீங்கள் சொல்கிறபடியே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி, சன்ரைஸ்க்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணுறேன், மில்க் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி மில்க் மேட் அஸ்யூர்டு உறுதி கூறுகிறார்கள். எந்தூசியாஸ்டிக்கலி அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் ஆர் ஈகர், ஆர்வத்துடன், சரி, ஆர்வத்துடன் உறுதி கொள்கிறாங்க. நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறேன். பட் த நெக்ஸ்ட் டே பை த டைம் she reached the Pandit's house, it was already break. ஆனால் அடுத்த நாள் கொண்டு வராங்க. அவங்க பண்டிட் ஹவுஸ்க்கு வரும்போது அது என்ன ஆயிடுதுன்னா, அந்த குறிப்பிட்ட டைமுக்கு அவங்களால கொண்டு வர முடியல. சன்ரைஸ்க்கு பிஃபோர் சன்ரைஸ் அண்ட் ஆர் அப்படின்னார். சன்ரைஸ்க்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து அவங்க அடுத்த நாள் கொண்டு வரப்போ ஆல்ரெடி டே பிரேக், பகல் பொழுது வந்து விட்டது. Pardon me, my master, for my lambs, but what could I do, said the milkmaid apologetically. I was present on the bank of the river long before sunrise, but the boatman did not turn up that early, even though I had informed him of the need for me to cross the river while it was still dark. He said since the river is in split, it would not be possible for him to ply the boat in darkness. Pardon me, master. Pardon me na மன்னித்துக்கொள்ளுங்கள், சரி. ஃபார் மை லேப்ஸ், என்னுடைய குறையை மன்னித்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன டைமுக்கு என்னால் கொண்டு வர முடியலை, அது என்னுடைய குறை, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பட் வாட் குட் ஐ டூ, ஆனால் என்னால் என்ன செய்ய முடியும், செட் த மிட்மேட் அப்பாலஜிட்டிக்கலி. அப்பாலஜிட்டிக்கலிங்கிறது வந்து ரெக்ரெட்ஃபுல் அக்னாலேஜ்மெண்ட், தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் விதமாக. ஆனால் என்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் இங்கே இருக்காங்க. ஐ வாஸ் ப்ரெசன்ட் ஆன் த பேங்க் ஆஃப் த ரிவர் லாங் பிஃபோர் சன்ரைஸ். நான் வந்து வந்துட்டேன் அந்த பேங்க் ஆஃப் த ரிவர் அப்படிங்கிறது ஆற்று கரையோரமாக லாங் பிஃபோர் சன்ரைஸ், சூரிய உதயத்துக்கு முன்பாகவே வந்து விட்டேன். பட் த போட்மேன் டிட் நாட் டர்ன் அப் தட் இயர்லி, ஈவன் தோ ஐ ஹேட் இன்ஃபார்ம்ட் ஹிம் ஆஃப் த நீட் ஃபார் மீ டு அக்ராஸ் த ரிவர் வைல் இட் வாஸ் ஸ்டில் டார்க். ஆனால் அந்த போட்மேன், ஒரு போட்டில் தானே வருவாங்க, அந்த போட்மேன் வந்து என்ன பண்ணலை, அவரால் வர முடியல. டிட் நாட் டர்ன் அப் த இயர்லி, காலையில் அதிகாலையிலே இருட்டாக இருக்கிற சமயத்தில் அவர் வந்து என்ன பண்ண மாட்டேங்காரு, போட்டை எடுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி ஐ இன்ஃபார்ம்டு ஹிம் ஆஃப் த நீட் ஃபார் மீ டு அக்ராஸ் த ரிவர் வை இட் வாஸ் ஸ்டில் டார்க். நான் அவர்கிட்ட ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இருக்கிற சமயத்துலேயும் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஆற்றை கடந்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்மேனுக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம். ஆனால் அவர் வரவில்லை. He had, since the rivers is in spate, it would not be possible for him to ply the boat in darkness. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இருட்டாக இருக்கிற சமயத்தில் இந்த ஆற்றில் வந்து அதிகமாக ஸ்பேட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேகமாக செல்லுது, ஃப்ளட், சரி, ஆற்றில் வந்து வெள்ளம் போய்கிட்டு இருக்கும். அதிகாலை பொழுது இருட்டு இருக்கிற டைமில் வந்து அதிகமான தண்ணீர் சென்று கொண்டு இருக்கும். அந்த டைமில் வந்து என்னால் என்ன பண்ண முடியாது, ஐ எம் நாட் ஏபிள் டு ப்ளை த போட் இன் த டார்க். இருட்டு இருக்கிற சமயத்தில் தண்ணீர் அதிகமாக செல்லும், வேகமாக செல்லும். அந்த டைமில் என்னால் அந்த போட்டை ஆற்றின் மறுகரைக்கு என்னால் கொண்டு செல்வதுங்கிறது கடினமான காரியம். பாசிபிள் அப்படிங்கிறது நெகட்டிவ், பாசிட்டிவ் வேர்டு. பாசிபிள் அப்படின்னா முடியும் அப்படிங்கிறது, அதுக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவ், நாட் பி பாசிபிள். நாட் அப்படிங்கிறது நெகட்டிவ் வேர்டு, அப்படின்னா என்னால் முடியாது அப்படிங்கிறத இங்கே என்ன பண்ணுறாரு, அந்த போட்மேன் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு.
You could not cross the river without the boatman. Yeah, I wonder how then the mystics say that one could cross even the ocean of life by uttering of Vishnu, commented the Pandit jocularly, so that the poor man would hardly understand the import of his wise observation. You could not cross the river without the boatman. Yeah, ஆமாம் கண்டிப்பாக உன்னால் போட்மேன் இல்லைன்னா இந்த ஆற்றை கிடப்பது முடியாது. ஐ ஒண்டர் ஹவு தென் த மிஸ்டிக்ஸ் சே. ஆனால் இந்த மிஸ்டிக்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா that one could cross even the ocean of life by uttering the name of Vishnu. By the name of Vishnu, கடவுளின் பெயரால், விஷ்ணு அப்படிங்கிற கடவுளின் பெயரால் இவர் என்ன பண்ண முடியும் அப்படிங்காங்க, கிராஸ் த ஓசன், ஒரு பெருங்கடலே அந்த கடவுளின் நாமத்தினால், விஷ்ணு அப்படிங்கிற கடவுளின் நாமத்தினால் கடக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த எழுத்தாளர் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். கமெண்ட் த பண்டிட் ஜாக்குலர்லி. ஜாக்குலர்லி அப்படிங்கிற மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமரஸ் ஆர் ஃபன்னி, சரி, ரொம்ப நகைச்சுவையாக. ஆமாம், உன்னால் ஆற்றை என்ன பண்ண முடியாது, போட்மேன் இல்லாமல் கடக்க முடியாது. ஆனால் அந்த புதினங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நேம் ஆஃப் விஷ்ணு அவருடைய நேம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், ஈவன் வி கேன் கிராஸ் தி ஓசன், ஒரு பெருங்கடல் எளிதாக கடக்கலாம் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி இவர் சொல்லி ஒரு ஜோக் மாதிரி சொல்லுகிறார். ஸோ த புவர் உமன் would hardly understand the import of his wise observation. இந்த ஏழை மோட்டிக்கு வந்து இது வந்து புரிகிறது ரொம்ப கடினமான காரியம். ஏன்னா இவர் வந்து ரொம்ப ஞானி, பண்டிட் அப்படின்னா நிறைய படித்த ஒரு ஞானி. அவங்களோட பார்வையிலேருந்து இவங்களுக்கு அது புரிகிறது ரொம்ப கடினம். வெல் சார், நோபடி ஹேட் டோல்ட் மீ தட் செட் மோட்டி இன் எ மர்மர். நல்லது சார், இதை பற்றி எனக்கு யாருமே சொன்னதில்லை. செட் மோட்டி இன் எ மோட்டி என்ன பண்ணுறார், மோட்டி அப்படிங்கிறது த மில்க் மேட். மர்மரிங் அப்படின்னா வாய்க்கிலேயே முணுமுணுத்து, சத்தமாக பேசாமல் வாய்க்கிலேயே முணுமுணுக்கிறது தான் மர்மர். தட் இஸ் சீக்ரெட் சே த பண்டிட் ஒன்ஸ் அகெயின் ஜாக்லி. அதுதான் ரகசியம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பண்டிட் சிரிப்போட பேசுகிறார். ஹூ பட் எ and great sage like you could ever know such secrets? Thank you sir passing it on to me, said Morty. Who யார், பயாஸ். பயாஸ் அப்படிங்கிறது வந்து பயாஸ், ஸ்பிரிச்சுவல் டிவோட்டி ரிலீஜியஸ் டெடிக்கேட்டட், மிகவும் அர்ப்பணிப்புள்ள எ கிரேட் சேஜ், ஒரு ஞானி. லைக் யூ, உங்களை மாதிரி ஒரு பெரிய அர்ப்பணிப்புள்ள ஒரு ஞானி வந்து எல்லா சீக்ரெட்டும் தெரிஞ்சிருக்கோம். தேங்க்யூ ஃபார் பாசிங் இட் டு மீ, நீங்கள் வந்து இதை வந்து எனக்கு சொன்னதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. த பண்டிட் குட் நாட் செக் ஹிம்செல்ஃப் ஃபார் பர்ஸ்டிங் இன்டு எ லவ் guffaw த உமன்ஸ் naivety. த பண்டிட் குட் நாட் செக் ஹிம்செல்ஃப் ஃபார் பர்ஸ்டிங் இன்டு எ லவ் guffaw. guffaw அப்படிங்கிற மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா எ லவுட் அண்ட் ஹார்ட்டி லவ். லவுட் அண்ட் ஹார்ட்டி லவ், ரொம்ப அதிகமாக சத்தம் போட்டு சிரித்தல். அந்த நெய்விட்டி, அந்த பெண்ணின் அறியாமை. நெய்விட்டி அப்படிங்கிறது, நெய்விட்டிங்கு புக்கில் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இன்னோசன்ட், வெகுளித்தனமாக, அதை பற்றி ஒன்றும் தெரியாமல் இருப்பது. அது ஒன்றும் அறியாமல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்டிட் வந்து என்ன பண்ணுறாரு, அதிகமாக சிரிக்கிறார். டேஸ் பாஸ்ட். த பீரியட் ஆஃப் த பண்டிட்ஸ் woe came to an end. He told the milkmaid, Moti, I must say that you have served me every well. I appreciate the pain you took in getting up in the small hours and milking and delivering the milk to me at dawn. I bless you. நாட்கள் கிடைக்கிறது. The periods of Pandit O came to an end. அது வந்து ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லியிருந்தார் எவ்வளோ நாளைக்கு தேவை அப்படிங்கிறது. எ மந்த், ஒரு மாதத்துக்கு எனக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த காலம் வந்து இப்போ முடிய போகுது. The period of Pandit came to an end. He told the milkmaid, Moti, அவர் வந்து அந்த milkmaid மோட்டிகிட்ட சொல்கிறார், மோட்டி, ஐ மஸ்ட் சே தட் யூ ஹாவ் சர்வ்ட் மீ எவ்ரி வெல். நீ எனக்காக நன்றாக சேவை செய்தாய். ஐ அப்ரிசியேட் த பெயின் யூ டுக் இன் கெட்டிங் அப் இன் த ஸ்மால் ஹவர்ஸ் அண்ட் மீன் த கவ் அண்ட் டெலிவரிங் த மில்க் டு மீ அட் டான். நான் வந்து பாராட்டுகிறேன், நீ எனக்காக எடுத்துக்கொண்ட முயற்சி நான் என்ன பண்ணுறேன், பாராட்டுகிறேன். ஏன் அப்படின்னா காலையிலே எழும்பணும், ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி, சூரிய உதயத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எழும்பணும். ஸோ ஐ அப்ரிசியேட் த பெயின் யூ டுக். அது மட்டும் இல்லாமல் அந்த கவுலேருந்து பாலை எடுத்து டெலிவரிங் டு மீ, அதை பாலை எடுத்து ஆற்றை கடந்து எனக்காக நீ கொண்டு வரணும். அட் த டைம் ஆஃப் டான். டான் அப்படிங்கிறது பிஃபோர் த சன்ரைஸ், அதிகாலை பொழுதுல.
ஐ பிளெஸ் யூ, நான் ஒன்று என்ன பண்ணுறேன், ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பண்டிட் வந்து மோட்டிக்கு பிளெஸ் பண்ணுறேன். மோட்டி bowed to him. So sir, from tomorrow I report as before soon after the sunrise. Is that all right? உடனே மோட்டி வந்து பவ் பண்ணுறாங்க, விஷ் பண்ணுறாங்க. ஸோ சார், ஃப்ரம் டுமாரோ, நாளையிலேருந்து, ஐ ரிப்போர்ட் ஆஸ் பிஃபோர் சூன் ஆஃப்டர் த சன்ரைஸ், வழக்கமாக நான் அந்த சூரிய உதயத்திற்கு அப்புறமாகவே நான் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னா இந்த மில்கை வந்து கொடுக்கலாமா? இஸ் தட் ஆல் ரைட், அது சரிதானா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஃபைன், செட் த பண்டிட். அண்ட் தென் ஹீ ரிமெம்பர்ட் த போட்மேன். மோட்டி ஹீ செட், டெல் த போட்மேன் ஹவு ப்ளீஸ்ட். நல்லது மோட்டி, நீ வழக்கம் போலவே சூரியத்துக்கு அப்புறம் நீ வழக்கமாக கொண்டு வர டைம்லேயே கொண்டு வா, அதிகாலை எழும்பி எனக்காக கொண்டு வர வேண்டாம். அண்ட் தென் ஹீ ரிமெம்பர் த போட்மேன். அதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த போட்மேனை பற்றி ஞாபகம் வருது. போட்மேன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதிகாலை இருட்டாக இருக்க டைமில் டார்க்னஸில் வந்து என்னால் என்ன பண்ண முடியாது, ஐ காண்ட் ப்ளை த போட், என்னால் என்ன பண்ண முடியாது, அந்த படகை செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன் அப்படின்னா ஸ்பேட் ஆற்றில் வந்து நிறையா ஃப்ளட் தண்ணி நிறையாக செல்லும், அதனால் அந்த இருட்டான டைமில் என்னால் சரியாக படகை செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தால ஹீ ரிமெம்பர்ட். பண்டிட் வந்து இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த போட்மேனையும் ரிமெம்பர் பண்ணுறாரு. மோட்டி ஹி செட், டெல் த போட்மேன் ஹவு ப்ளீஸ்ட் ஐ எம் வித் ஹிம். நான் அவனுக்கும் நன்றி சொன்னேன் அப்படிங்கிறது சொல்லிடு, அவனும் எனக்காக கடமைப்பட்டிருக்கான் அப்படின்னு. பட் சார், ஐ நெவர் பாதர்ட் ஹிம் நோயிங் வில் தட் ஹீ குட் நாட் கம் தட் இயர்லி, செட் மோட்டி. பட் ஆனால் சார், ஐ நெவர் பாதர்ட் ஹிம், நான் அவனை பற்றி கவலைப்படலை. நோயிங் வில் தட் ஹீ குட் நாட் கம் தட் இயர்லி, எனக்கு நல்லாவே தெரியும் அவன் காலையில் அவ்வளோ சீக்கிரமாக வரமாட்டான் அப்படின்றதுனால நான் அவனை பற்றி கவலைப்படலை. ஹூ தென் ப்ளைட் த போட் ஃபார் யூ, நீ அவனை பற்றி கவலைப்படலைன்னா போட்டில் வேறு யார் அந்த படகை செலுத்தினது? ஆற்றை கடந்து வரணும், டெய்லி காலையில் என்ன பண்ணணும், அந்த ஒரு ஆறு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரிவரை இவங்க என்ன பண்ண வேண்டும், கடந்து வர வேண்டும். போட்டில் வந்து அந்த போட்மேன் வந்து ப்ளை பண்ணுவார். ஆனால் இப்போ நான் அந்த போட்மேனை பற்றி கவலையே படலை, ஏன்னா எனக்கு தெரியும் அவர் காலையிலே வரமாட்டார் அப்படின்னா கேட்காரு. ஹூ தென் ப்ளைட் த போட் ஃபார் யூ, ஆனால் அந்த படகை உனக்காக செலுத்தியது யார்? போட். ஒய் சார், ஐ டிட் நாட் நீட் எனி போட். போட்டா? எதுக்கு சார், எனக்கு எந்த போட்டுமே தேவையில்லை அப்படிங்காங்க. என்னடா இது, ஆற்றை நம்ம கடந்து வரணும், கண்டிப்பாக போட் அவசியம், ஆனால் இந்த பெண்மணி வந்து போட்டு தேவையில்லை அப்படிங்காங்க. ஹவு தென் டிட் யூ கிராஸ் த ரிவர், ஒன்று பண்ணிட்டு ஆச்சரியத்தோடு கேட்காரு. எப்படி நீ இந்த ஆற்றை கடந்து வந்தாய்? ஹவு டிட் யூ கிராஸ் த ரிவர், இந்த ரிவரை கடந்து நீ டெய்லி எப்படி வந்து எனக்கு அதிகாலமே சீக்கிரமாக வந்தார்? குட் காட், மட்டன் மோடி, யூ ஹூ remembered hundreds of pages of scriptures forgot the secret you passed on to me the other day. நல்லது கடவுளே அப்படின்ட்டு மட்டன் மோடி வந்து சொல்கிறாங்க. யூ ஹூ கேன் ரிமெம்பர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேஜஸ் ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ், வேதகங்களில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பேஜஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்க. forgot the secret you passed on to me the other day, ஆனால் நீங்கள் வந்து எனக்கு ஒரு சீக்ரெட் சொல்லிக் கொடுத்தீங்க, ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுத்தீங்க, அதை வந்து நீங்கள் மறந்துட்டீங்க. What do you mean? asked the Pundit intrigued. What do you mean? நீ என்ன சொல்கிற அப்படின்ட்டு அந்த asked the பண்டிட் வந்து கேட்குற. intrigued அப்படிங்கிறது வந்து arrested curiosity or fascinate attract, ரொம்ப ஆர்வத்தோடு என்ன பண்ணுறாரு, நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவர் அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நிறைய நூற்றுக்கணக்கான வேதகத்தில் இருக்கிற பக்கங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்க, எனக்கு நீங்கள் சொன்ன ரகசியத்தை மறந்துட்டீங்க அப்படின்னோடனே நீ அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோடு கேட்குறேன். I just uttered the name of Vishnu and walk across the river. நான் வந்து போட்டில் வரலை, ஜஸ்ட் ஆற்றுக்குள்ளே இறங்கினோன்னே யாரோட நேம்னு சொல்லுவேன், நேம் ஆஃப் விஷ்ணு அண்ட் வாக் அக்ராஸ் த ரிவர், அதே மாதிரி ஆற்றை கடந்து வருவேன். ஏன்னா இவர் வந்து ஏற்கனவே ஒரு சீக்ரெட் சொல்லியிருந்தார், சீக்ரெட்னு சொல்கிற ஜோக்லி அவர் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார்? பை த ஜோக் மேனர் he told in mythics that by the name of Vishnu whoever can cross the ocean. அந்த மித்திக்ஸில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இந்த விஷ்ணுவோட நேமு நம்ம சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும், பெருங்கலை கூட கடக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சும்மா தற்செயலாக ஒரு ஜோக் சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை உண்மை நம்பி ஐ ஜஸ்ட் அட்டர் த நேம் ஆஃப் விஷ்ணு அண்ட் வாக் அக்ராஸ் த ரிவர், நான் என்ன பண்ணுவேன், டெய்லி காலையில் விஷ்ணுவோட நேமை மட்டும் சொல்லிக்கிட்டு நான் என்ன பண்ணிடுவேன், அந்த ஆற்றை கடந்து வருவேன் அப்படின்னு. த வாட்டர் ரிமைன்ஸ் ஆங்கிள் டீப் ஃபார் மீ. த வாட்டர் ரிமைன்ஸ் ஆங்கிள் டீப் ஃபார் மீ. ஆங்கிள் அப்படிங்கிறது கரண்டை கால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னா, தட் இஸ் எனக்கு விஷ்ணுவோட நேமை சொல்லி வர்றதுனால அந்த ஆற்றோட ஆழம் வந்து எனக்கு எப்படி தான் இருந்துச்சு, டெய்லி
என்னுடைய கரண்டை கால தான், அதாவது ஆழமே இல்லாத அளவுக்கு தான் எனக்கு இந்த ஆறு இருந்தது. Ankle deep, but isn't the river in spade? Isn't it fact that even in the hottest summer there is enough water in the river for boats to ply? Asked the Pandit. Ankle deep, கரண்டுகள் கரஞ்சி, but it is the river spade. ஆனால் இந்த ரிவர் எப்படி இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ரொம்ப வேகமாக பாயக்கூடிய ஒரு ஆறு. ஈவன் இந்த ஹாட்டஸ்ட் சம்மரான நேரத்தில், சம்மரில் வந்து எல்லா இடத்துலையும் நீர் வறண்டு போகும். அந்த நேரத்தில் கூட இந்த ரிவரில் என்ன பண்ண முடியும், படகை செலுத்துகிற அளவுக்கு தேவையான நீர் வந்து செல்லும் சொல்லி இந்த பண்டிட்டு ரொம்ப ஆச்சரியமாக கேட்கிறார். பட் ஐ அப்ளை த சீக்ரெட். Moti was surprised that the Pandit had totally forgotten his own secret formula. மோட்டி என்ன பண்ணுறாங்க, பட் ஐ அப்ளை த சீக்ரெட், ஒரு ரகசியம் எனக்கு சொல்லி தந்தீங்க, நான் அந்த ரகசியத்தை என்ன பண்ணேன், அப்ளை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டி வாஸ் சர்ப்ரைஸ். மோட்டி மில்க் மேடுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. தட் த பண்டிட் ஹேட் டோட்டலி ஃபர்கட்டன் ஹிஸ் ஓன் சீக்ரெட் ஃபார்முலா. அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஃபார்முலாவை சுத்தமாக மறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு அந்த மோட்டி மில்க் மேடுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கிறது. ஐ சி, ஸோ நவ் யூ ரிமெம்பர்டு, செட் மோட்டி ஃபீலிங் ஹாப்பி. ஃப்ரம் டுமாரோ ஐ வில் டேக் recourse to the boat. Let me apply the secret for the last time whole returning today. I see. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி இவர் தலையாட்டுறாரு ஒன்று. ஸோ நவ் யூ ரிமெம்பர்ட், உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு நான் நினைக்கேன். ஃபீலிங் ஹாப்பி, மோட்டி வந்து ரொம்ப ஹாப்பியாக என்ன பண்ணுறாங்க சொல்கிறேன், நீங்கள் நினைவுக்கு வந்துட்டு நினைக்கிறேன், நீங்கள் எனக்கு சொல்லி தந்தது உங்களுக்கு நினைவுக்கு வந்துட்டு நினைக்கிறேன். ஃப்ரம் டுமாரோ ஐ வில் டேக் ரெக்கர்ஸ் டு த போட். நாளையிலேருந்து நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் போட்லேயே வருவேன். Let me apply the secret for the last time whole returning today. அப்ளை, இப்போ நான் போகிறது தான் கிடைச்சி, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிடுவேன், போட் யூஸ் பண்ணிடுவேன். இன்றைக்கி தான் நான் லாஸ்ட்டாக உங்களோட சீக்ரெட்டை அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. Moti stepped out onto the road. It was a foggy dawn. No doubt the woman was kidding him, concluded the Pandit, and the followed her tiptoe. Moti stepped out onto the road. அவங்க வீட்டில் வந்து மில்க் டெலிவர் பண்ணிட்டு ரிட்டன் ரோட்டுக்கு வராங்க. இட் வாஸ் அ ஃபாகி டான். ஃபாகி டான் அப்படின்னா ஏற்கனவே பார்த்தோம்னா பனி பொழியும் பொழுது எப்படி வெண்மையாக மூடி இருக்குமா, லைக் தட். அது மாதிரி இப்போ டான் அப்படிங்கிறது அதிகாலை, பிஃபோர் த சன்ரைஸ். நோ டவுட் த உமன் வாஸ் கிட்டிங் ஹிம். இவருக்கு என்ன ஆகிட்டு, நோ டவுட் த உமன் வாஸ் கிட்டிங் ஹிம். இவர் வந்து என்ன கிட்டிங் ஹிம் அப்படின்றனா காமெடி, லைக் தட். சரி, concluded the Pandit and the followed her tiptoe. முடிவுக்கு வந்த பண்டிட் வந்து இதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது, இவங்க வந்து சும்மா விளையாட்டுக்கு என்ற சொல்லலாம் அப்படின்னு அவளை பின்தொடர்றாங்க. டிப்டோ அப்படின்றது அவங்களுக்கு தெரியாமல் அவங்க போகிறப்ப பின்தொடர்றது. Upon reaching the river bank, Moti put her empty pot down and with folded hands paid obeisance to the river. Then picking up, stepped into the water. அந்த ஆற்று பகுதியை ரீச் ஆனவங்க, த ரிவர் பேங்க், மோட்டி புட் ஹர் எம்டி பாட் டவுன். அந்த காலியான மில்க் டெலிவர் பண்ண பாத்திரம் இருக்குன்னா அந்த பாத்திரத்தை வந்து அவங்க கீழே வைக்காங்க. வித் ஃபோல்டட் ஹேண்ட்ஸ், கையை மடக்கி, பெய்ட் ஒபீசன்ஸ் டு த ரிவர். ஒபீசன்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து ரெஸ்பெக்ட், ரெவரன்ஸ், மரியாதை. அந்த ஆற்றுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, மரியாதை செலுத்துகிறார்கள். தென் பிக்கிங் அப் த பாட், அதுக்கப்புறம் மரியாதை செலுத்திட்டு அந்த பாட்டை வந்து மறுபடியும் கையில் எடுத்துக்கிறாங்க. She stepped into the water. மறுபடியும் அந்த ஆற்று நீருக்குள்ளே இறங்குகிறார்கள். The Pandit saw her crossing the river, walking with ease. இந்த பண்டிட்டுக்கு ஒன்றுமே ஓடலை, வாயடைத்து போய்விட்டார். ஸ்ட்ரக் தம் அப்படிங்கிறது வந்து தம்ப் அப்படின்னா வாயடைத்து நிற்கிறார், பேச முடியாமல் நிற்கிறார். The Pandit saw her crossing the river, walking with ease. இந்த பண்டிட் வந்து அந்த மோட்டியை மில்க்மேடை பார்த்தாங்க, ரொம்ப ஈஸியாக அந்த ஆற்றை வந்து என்ன பண்ணுறாங்க, நடந்து செல்கிறாங்க. த பண்டிட் ஆல்மோஸ்ட் ஃபெயிண்டட். இந்த பண்டிட்டுக்கு இதை பார்த்தோன்னா நடுக்கமே வந்து விட்டது. ஃபெயிண்டட் அப்படிங்கிறது ஒரு மயக்கம், நடுக்கம், பயத்தில் ஒரு ஃபெயிண்டட், நடுக்கம் வந்து விட்டது. While demonstrating the miracle of faith, also draws a contrast between scholarship and innocence, between the knowledge which scholarship secures, but which remains a mere theory, and the knowledge that what's true one's complete faith and surrendered to the Lord. While demonstratingனா நடந்து கண் முன்னாடி நடக்கிறது. என்னது நடக்கிறது? த மிராக்கிள் ஆஃப் ஃபெய்த், நம்பிக்கை அப்படிங்கிற அதிசயம் வந்து ஒரு அதிசயம் நடக்கிறது. நம்பிக்கையினால் ஒரு அதிசயம் வந்து தன்னுடைய கண் முன்னாலே நடக்கிறது. த ஸ்டோரி ஆல்சோ ட்ராஸ் எ கான்ட்ராஸ்ட் பிட்வீன்
ஸ்காலர்ஷிப் அண்ட் இன்னோசன்ட். இந்த கதை இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னா ஸ்காலர்ஷிப் அண்ட் இன்னோசன்ஸ். ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது கற்றறிந்தது, இந்த பண்டிட் வந்து எல்லாமே கற்று தெரிந்தவர். அண்ட் இன்னோசன்ஸ், மில்க்மேடுக்கு வந்து எதுவுமே தெரியாது, ரொம்ப வெகுளித்தனமாக இருக்காங்க. ரெண்டுக்கும் இடைப்பட்ட வேறுபாடை வந்து இந்த கதை வந்து நமக்கு எடுத்துரைக்கிறது. பிட்வீன் த நாலேஜ் விச் ஸ்காலர்ஷிப் செக்யூர்ஸ் பட் விச் ரிமைன்ஸ் எ mere and the knowledge that works through one's complete faith and surrender to the Lord. ஸ்காலர்ஷிப் எல்லாமே கற்று அறிந்தாலும் அது வந்து எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, அது வந்து ஒரு தியரியாக தான் இருக்கும். ஆனால் எப்போ அது கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா த்ரூ ஒன்ஸ் கம்ப்ளீட் ஃபெய்த் அண்ட் சரண்டர் டு த லார்ட். எனக்கு முழுவதுமாக கடவுளை சார்ந்து இருக்கும் பொழுது எந்த இதுனாலும் நடக்கும். மற்றபடி நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் அது வந்து என்ன தான் இருக்கும், மேரிய தியரி, ஒரு தியரியாக தான் இருக்கும். நம்ம எப்போ கடவுளை சார்ந்து முழுவதையும் அவர் பக்கம் செலுத்துகிறோமோ, நம்ம எண்ணங்கள் செயல் எல்லாமே அவர் பக்கம் இருக்கும். சரண்டர்னா சரணடைந்து நம்ம சொல்லுவாங்க, லைக் தட் சரண்டர் டு த லார்ட். அப்போ தான் அந்த நம்பிக்கை வந்து நமக்கு செயல்படும் அப்படின்னு சொல்லி த மிரக்கிள் வில் ஹேப்பன் அப்படின்னு சொல்லி இந்த கதை மூலமாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து உங்களுக்கு சேம் பேஜ் வந்து எரர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே இருக்க பாருங்க, ஹூ தென் பிளைட் த போட் ஃபார் யூ, போட் ஒய் சார் ஐ டிட் நாட் நீட் எனி போட், ஹவு தென் டிட் யூ கிராஸ் த ரிவர். இது வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் இருக்கு பாருங்க 114 மேலே இருக்குல்ல, ஹூ தென் பிளைட் த போட், அதுலேருந்து மறுபடியுமே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எரராக பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த கதை வந்து இதோட முடிகிறது. உங்களுக்கு எரராக பிரிண்ட் ஆனதுனால எக்ஸ்ட்ரா பண்ணி. அபவுட் தி ஆத்தர், மனோஜ் தாஸ். கிராசிங் த ரிவர் வந்து எழுதுனது மனோஜ் தாஸ், born 1934, 1934. இஸ் an award winning Indian author who writes in Odia and English. ஒடியா அப்படிங்கிற லாங்குவேஜ்லையும் இங்கிலீஷ்லையும் என்ன பண்ணியிருக்காரு, இவர் வந்து அவார்ட் வின்னிங், நிறையா விருதுகள் என்ன பண்ணியிருக்காரு, வாங்கியிருக்காரு. இன் 2000 மனோஜ் தாஸ் வாஸ் அவார்ட் த சரஸ்வதி சம்மன். 2000 வந்து அவருக்கு என்ன விருது கொடுத்துருக்காங்க, சரஸ்வதி சம்மன் அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. He was awarded Padma Shri in 2001, the fourth highest civilian award in India, for his contribution in the field of literature and education. 2001 பத்மஸ்ரீ அப்படிங்கிற அவார்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் விருதில் 4வது இடத்துல இருக்கிறது. எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃபீல்ட் ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன், இலக்கியம் மற்றும் கல்வியில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. கேந்திர சாகித்ய அகாடமி ஹேஸ் பெஸ்டோட் இட்ஸ் ஹையஸ்ட் அவார்ட், சாகித்ய அகாடமி அவார்ட் ஃபெலோஷிப். கேந்திர சாகித்ய அகாடமி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஹையஸ்ட் அவார்டாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா சாகித்ய அகாடமி அவார்ட் ஃபெலோஷிப். His deeper quest lead him to mysticism and he has been an inmate of Sir Aurobindo Ashramam in Puducherry since 1963. டீப்பர் quest, ரொம்ப ஆழமான கேள்விகள் வந்து மிஸ்டிசிசத்தில் இருந்ததுனால அவர் வந்து எங்கே வந்திருக்காரு அப்படின்னா சர் அரவிந்தோ ஆசிரமம் அப்படிங்கிற ஆசிரமத்தில் வந்து பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் இருக்குது. அங்கே 1963 வந்து ஹீ ஸ்டே தேர், அங்கே தங்கியிருக்கார். அண்ட் கிளாஸரி மீனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ராஸ்டியூட்டட், falling flat on the ground as a mark of respect, சஷ்டாங்கமாக விழுந்து பணிதல். eloquent, fluent, expressive, discourse, discussion, spoken communication. spellbound, fascinating, captivating. resolved, firmly determined to do something. ritual, a religious or solemn ceremony. enthusiastically, interest அப்படின்னா ஆர்வத்துடன் சரி. apologetically, shows regretful acknowledgement, ஒரு தவறு செய்ததற்காக வருந்துதல். ஸ்பேட், ரஸ், ரன், ஃப்ளட், வேகமாக செல்லும் அப்படின்னு பார்த்தோம்னா த ரிவர். ஜாக்குலர்லி, ஹியூமரஸ், ஃபன்னி, நகைச்சுவையாக. பியாஸ், ஸ்பிரிச்சுவல், டிவோட்டலி, ரிலிஜியஸ், டெடிக்கேட்டட். பியாஸ் அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் இருக்கு. கஃபா, எ லவுட் அண்ட் ஹார்ட்டி லாஃப், எ லவுட் அண்ட் ஹார்ட்டி லாஃப், அதிகமாக சத்தம். நேவிட்டி, லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இன்னோசன்ட். நேவிட்டி அப்படிங்கிறது லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு வந்து போதுமான நாலேஜ் இல்லை அப்படிங்கிறது. டான் அப்படிங்கிறது டே பிரேக், ஏர்லி மார்னிங். இன்ட்ரியூட், அரோஸ் த கியூரியாசிட்டி ஆஃப், ஃபேசினேட், அட்ராக்ட். ஒபீசன்ஸ், ரெஸ்பெக்ட், மரியாதை. அண்ட் டுடேஸ் ஹோம்ஒர்க், யூ ஹாவ் டு மேட்ச் த ஃபாலோயிங். இந்த வேர்டு வந்து எதில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத யூ ஹேவ் டு ஃபைண்ட் அண்ட் மேட்ச் த ஃபாலோயிங் அண்ட் யூ ஹேவ் டு ரைட் த ஃபில்லிங் த blanks, question answers. What was the Pundit's discourse about? Why did Moti the maid feel happy? What was the resolution
இதெல்லாம் ரீட் பண்ணி அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறதுக்கு உங்கள் புக்லேயே ஆன்சர் இருக்கும். யூ ஹாவ் டு ஃபைண்ட் த ஆன்சர் அண்ட் ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர். பட் ஐ அப்ளை த சீக்ரெட். ஸ்பீக்கர் அப்படிங்கிறது இந்த கொடுத்துருக்க சென்டென்ஸை சொன்னது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் ஐ அப்ளை த சீக்ரெட், நான் அந்த சீக்ரெட்டை அப்ளை பண்ணேன் சொன்னது யார் அப்படிங்கிற கேரக்டரை நீங்கள் எழுதணும். டெல் த போட்மேன் ஹவு ப்ளீஸ்ட் ஐ எம் வித் ஹிம். இந்த சென்டென்ஸை சொன்னது யார்? டெல் த போட்மேன்ட்டு அவரே நான் நன்றி கூறுறேன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற சென்டென்ஸை சொன்னது யார் அப்படிங்கிறத யூ ஹாவ் டு ரைட் இன் யுவர் நோட் புக் அண்ட் சப்மிட் டு யுவர் ரெஸ்பான்சிபிள் class teachers, subject teachers, English teachers. Thank you, students.